Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am taking a champion of motor vehicle inspector aspirant தான் நம்ம கூட இருக்காரு. Young's modulus தான் என்ன? Modulus E is equal to stress by strain. Stress by strain. Rigidity modulus தான் என்ன? Rigidity modulus K by J by R. Tau by shear stress by shear strain. Shear strain. Bulk modulus தான் என்ன? Bulk modulus change in volume by volumetric stress or directions by volumetric strain. Poisson ratio lateral strain by longitudinal strain. Lateral strain by longitudinal strain or linear strain. சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்கும் ஜிக்கும் மியூக்கும் ரிலேஷன் E equal to 2G 1 plus G. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒன்று கூட்டல் ஒன்று ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டு. அப்புறம் ஈக்கும் ஜிக்கும் ஈக்கும் கேக்கும் மியூக்கும் E equal to 3K 1 minus 2 mu. ஸோ இங்கே ஒன்று இங்கே ரெண்டு ஒன்று ரெண்டா 3. அப்புறம் ஈக்கும் கேக்கும் ஜிக்கும் E equal to 9 kg divided by 3K plus G. 3K plus G. இது ஒரு இது பண்ணலாம். இப்போ இதை உல்டாவா போட்டாங்கன்னா எப்படி வரும்னா 3K plus G by kg by 9 by E. LCM எடுத்தோம்னா 3K by kg G by kg equal to 9 by E. இங்க kk அடிபட்டு போய்டும், இங்க gg அடிபட்டு போய்டும். அப்ப 3 by g 1 by k 9 by E. சில சமயம் இத கூட கேட்பாங்க. சரியா? ஒரு காலி 3 கோலி 9 பேர் எடுத்துப்போம் அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா? ஒரு காலி 3 கோலியை வச்சு 9 பேரை எதிர்ப்பான் அப்படின்னு இது போட்டு சால்வ் பண்ணி வரது போல நம்ம இது பண்றோம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜியும் கேவும் மியூ. மியூ ஈக்குவல் டு 3K மைனஸ் 2G 6K ப்ளஸ் 2G. இந்த 2G முடியும் போது 2G வச்சு மேலே மைனஸு கீழே ப்ளஸ்ஸு இது 3K 6K ரெண்டாம் ஏற்பாடு போட்டு வேண்டாம். ஸோ இது அஞ்சாவது ஃபார்முலா. ஸோ மொத்தம் இந்த இஜிகே ரிலேஷனில் 5 வகையான ரிலேஷன் இருக்கு. இந்த 5 வகையான ரிலேஷன் எது வேணா மாற்றி கேட்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்கு. 5 நாளும் 9 ஃபார்முலா வந்து கண்டிப்பாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் ஒரு ஃபார்முலா வந்துடும். நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்காக அந்த 4 விஷயத்தை பார்க்கணும். அப்புறம் இந்த ஒன்றா சொல்லி பார்க்கணும். அதுதான் இது. சில சமயம் இந்த மியூக்கு பதிலாக 1 by m கொடுத்துருவோம் சில புக்கில். அப்போ 2G 1 plus 1 by m. இங்கே 3K 1 minus 2 by m. அவ்வளோ இங்கே ஒன்று தேவையில்ல. ஸோ அந்த மியூக்கு பதிலாக சில சமயம் 1 by m சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ மொத்தம் 10 ஃபார்முலா. 10 ஃபார்முலாலேருந்து ஒன்று கிடைக்கும் அப்படின்னா எப்பவுமே வந்து ஒன்று வேணும் அப்படின்னா 10 பார்க்கணும். 10 பார்த்தா ஒன்று கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே ரூல். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10 கேள்வி தொடர்புடைய கேள்வி பார்த்தா ஒன்று கிடைக்கும். ஸோ நம்ம 200 கேள்வி அட்டன் பண்ணால் கண்டிப்பாக 10ஆம் ஏற்பாடு 200 10 2000 கேள்வி கண்டிப்பாக பார்த்தே ஆகும். புத்திசாலி யாருன்னா 2000 கேள்வி பார்த்து 200 அவுட் ஆஃப் 200 எடுக்கிறவங்க தான் புத்திசாலி. இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னா ஃபஸ்ட்டு 2000 கேள்வி பார்த்து முடிச்சிருங்க, அப்புறம் 3000 ஆச்சுங்க. 3000 பார்த்து முடிச்சாச்சுன்னா 4000. ஆனால் பார்க்க முடியல அப்படின்னா 2000 நிப்பாட்டுங்க. அதுதான் இது. ஆனால் எந்த 10 பார்க்கணும். ஸோ இந்த 10லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும் நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம கற்றுக் கொடுத்த இமானுவலுக்கு நன்றி.